ஹலோ ஆல். இது எஸ்ஏ எக்ஸாமில் நமக்கு கேட்ட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தாங்க. ரேங்கிங் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. கொஸ்டின் பார்ப்போமா? ஒரு வகுப்பின் மதிப்பு பட்டியலில் ராமு மேலிருந்து 7வது இடத்தையும் கீழிருந்து 26வது இடத்தையும் பெற்றுள்ளார். வகுப்பில் எத்தனை மாணவர்கள் உள்ளனன்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ராமு வந்து டாப்லேருந்து 7th ரேங்க்கில் இருக்காருங்க. தென் பாட்டம்லேருந்து 26th ரேங்காக இருக்கார். அப்போ டோட்டலாக அந்த கிளாஸில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க? இதுதான் நமக்கு கேட்டிருக்க கொஸ்டின். எப்போவுமே நமக்கு ரேங்கிங்கில் டோட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா ஒரு பர்சனுடைய டாப்லேருந்தும் தெரியணும், பாட்டம்லேருந்தும் நமக்கு அவரோட பொசிஷன் என்னதுன்னு தெரியணும். அது எய்தர் டாப் அண்ட் பாட்டமாக இருக்கலாம், இல்லை லெஃப்ட் ஆர் ரைட்டாக இருக்கலாம். இங்கே நமக்கு டாப் அண்ட் பாட்டம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே இருந்துன்னா டாப்னு எடுத்துக்கலாமா? தென் பாட்டமா இதிலிருந்து ஒன்றை மைனஸ் பண்ணணும். கிளியராக இருக்கா? இப்போது மேலேருந்து அவர் எத்தனாவது ரேங்க்லங்க இருக்கார்? 7வது இடத்தையும் சொல்லியிருக்காங்களா? 7th ரேங்க்கில் இருக்கார். தென் கீழே இருந்து அவர் 26வது இடத்துல இருக்காரா? ஸோ 26 மைனஸ் 1. இப்போ மைனஸ் பண்ணுங்கள். 7 + 25 என்னங்க வரும்? 32 தானே. ஸோ டோட்டலாக அந்த கிளாஸில் 32 பேர் இருந்திருப்பாங்க. கிளியராக இருக்கா?